அன்புள்ள தலைமையாசிரியர்களுக்கும் எதிர்கால ஆசிரியர்கள் மக்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கம் இன்று களை கட்டியது. இந்த விழா இப்பொழுது நடப்பதை பார்க்கும் பொழுதுதான் அரங்கம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அனைவருமே இந்த முனீஸ்வரியினுடைய பாராட்டு விழாவில் அனைத்து மாணவ மாணவர்களும் உட்கார்ந்திருப்பது மிக மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல முனீஸ்வரி 9வது ஆபிரிவு மாணவி, மிக சிறந்த ஒரு மாணவி. நம்ம எழுதும் பொழுது தேர்வு எழுதும்போது ஊரக திறனாய்வு தேர்வுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊரக திறனாய்வு தேர்வில் பல மாவட்டங்கள் எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்தில் இந்த மாணவி முதலிடம் பெற்றிருக்கிறாங்க. உண்மையிலேயே அதை நினைக்கும் போது அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிக பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் தேர்வு எழுதுறதுக்கு உங்களை ஒவ்வொரு முறையும் கேட்டு கேட்டு செய்வோம். ஏம்மா அந்த தேர்வு எழுதுங்க. 8ஆம் வகுப்பு பொறுத்தவரை NMS தேர்வு, 9ஆம் வகுப்புக்கு ட்ரஸ்ட் ஊரக திறனாய்வு தேர்வு, 10ஆம் வகுப்பு பொறுத்தவரை உங்களுக்கு முதலமைச்சர் திறனறி தேர்வு, 11ஆம் வகுப்பு பொறுத்தவரை தமிழ் திறனறி தேர்வு. இந்த 4 தேர்வும் மாணவ மாணவிகளுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தேர்வு எழுதுவதற்கு நாங்கள் உங்களை எம்மா அந்த தேர்வில் சேருங்க, நல்லா எழுதுங்க, இதில் நல்ல மதிப்பெண் பெற முடியும், நல்ல உங்களுக்கு மாதம் பணம் வரும், நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லி இந்த மாணவிகளை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம், சேர்க்கிறோம். ஆனால் யாருமே அது சேருவதற்கு தயங்குறீங்க இல்லை. இந்த ஆண்டிலிருந்து நிறைய மாணவ மாணவிகள் இந்த தேர்வு செய்றீங்க, நல்லா எழுதுறீங்க. இந்த முனீஸ்வரியை போலவே இன்னும் நிறைய மாணவிகள், ஒரு மாணவி மட்டும் முதலிடம் பெற்றால் பத்தாது. அனைத்து மாணவிகளுமே எங்களுக்கு பேராசை கொஞ்சம் அதிகம்தான். அதனால அனைத்து மாணவிகளுமே நீங்கள் முதலிடம் பெற வேண்டும் என்று எங்கள் ஆசிரியர்கள் அனைவருமே கேட்டுக்கொள்கிறோம். அதனால இந்த மாணவிக்கும் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து மாணவ மாணவிகளும் இது போன்ற தேர்வில் கலந்து கொண்டு நிறைய பரிசுகள் அனைவருமே முதலிடம் பெற்று நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்துக்களை நன்றி.